ஜெபம் பண்றது கூட சில பேர் என்ன பண்றது தெரியாது. கருத்தோட ஜெபம் பண்றதே கிடையாது, அர்த்தத்தோட ஜெபம் பண்றதே இயேசுவே பல்லு வளர்க்குறோமா இல்லையோ காலையில் ஏச்சல இயேசுவே நாளை என்ன ஆசீர்வதி கூட வாரும். அப்படிதான் நைட்டு தூங்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாத்தும். இந்தியான்னு ஒண்ணு இருக்குதுன்னு அவங்களுக்கு ஞாபகமே வராது. தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குது, ஏழைங்க இருக்கிறாங்க, பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, மனநில பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, நிறைய பேரை கற்பழித்து கொலை செய்கிற கொடூரர்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கவனிக்கிறதே பாரப்படுறதே கிடையாது. நிறைய பேர் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு ஜனங்களும். இன்னொரு வேதனை என்னன்னா, பெத்த தாய் தகப்பன பேச்ச கேட்காம பல வருஷமா அவங்களை சோற போட்டு வளர்த்து படிப்பை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லா செலவு செஞ்சிருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த உலகத்துல எவ்வளோ தேவர்கள் இல்ல, 1000 தெய்வங்கள், 3000 தேவர்கள். ஆனா ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் உங்களை தேடி வந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படியாய் வந்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஒரு வரலாறு என்ன தெரியுமா? நீங்க பார்க்கிற கேள்விப்பட்ட கண்ட தெய்வங்கள் எல்லாமே இந்த பூமியிலிருந்து தோன்றி வந்தவங்க. இந்த பூமியிலே தோன்றி இந்த பூமியிலே மறைஞ்சு மண்ணா போயிட்டாங்க. ஒருவரும் உயிரோட கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து இறங்கி வந்த ஒரு தெய்வம். அல்லேலூயா. இந்த இயேசு மட்டும்தான் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, உங்க மேல என் மேல உண்மையான அன்பு வச்சதுன்னு அடையாளத்தை என்ன தெரியுமா செலுத்தினாரு? அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. எந்த தெய்வமோ உயிரை கொடுக்கல, உயிரை வேணா எடுத்திருக்கிறது, நரபலிய கேக்குது. இந்த உலகத்துல எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தமுள்ள ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டுமே. மற்ற தெய்வங்கள்லாம் ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா நைட்டு நமக்கு நிம்மதியா தூக்கமே வராது. வசனம் சொல்லுது, இந்த லோகத்தின் அதிபதியானவன் அநேகருடைய கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இயேசு நாதர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இன்றைக்கும் இயேசு நாதர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவை யார் கூப்பிடுகிறார்களோ, யார் தேடி வருகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கும் உயிரோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது குடிச்சாதான் ஒரு தெம்பே வருது. உண்மையா பாருங்க, மனுஷன் எதையோ தேடி ஓடிட்டு இருக்கிறான் சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக. ஆனா இருக்கிற இயேசுவை தேடி வரவே மாட்டேங்கிறான். அல்லேலூயா. இயேசு அப்படின்னா அவங்களுக்கு கசக்குது, இயேசுனா அவங்களுக்கு கஷ்டமா தோணுது. அல்லேலூயா. அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம ஒரு 5 காரியங்களை பைபிள் இருந்து ஒரு வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, நீங்க இயேசுவிடம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைக்கு போனா என்ன, இல்லமா ஸ்கூலுக்கு போனா என்ன கிடைக்கும் சொல்லுங்களா? உதை கிடைக்குமா? ஸ்கூலுக்கு போனா படிப்பு கிடைக்கும். அப்புறம் கடைக்கு போனீங்கன்னா இன்னும் பேசவே மாட்டீங்களே. ஐயா ஒயின் ஷாப்புக்கு போனா என்னையா கிடைக்கும்? சரக்கு கிடைக்கும், பாட்டில் கிடைக்கும்ல. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியம், ஒரு பொருள் மளிகை கடைக்கு போனா மளிகை பொருள்ல நம்ம கிடைக்கும், பணம் கொடுத்தா கிடைக்கும். இப்ப நீங்க இயேசுநாதர் கிட்ட வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட் உங்களோட நான் பேச போறேன். வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேருக்கு இயேசுநாதருடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு நீங்க விரும்புறீங்க? இன்றைக்கு இந்த மாலை வேளையில நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை இந்த நாளில வெறுமையை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அனுப்புவார். உங்களுடைய வேதனை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் கஷ்டம் தெரியல, என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என் கஷ்டம் தெரியல, நான் தனியா புலம்பி அழுகிறேனே, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே, வாழ்வதை விட சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை அப்படி வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனா அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க அவருக்கு சாட்சிகளாய் வாழ போறீங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னால என்ன யூஸ், நான் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே, நான் என்னத்துக்கு வாழ்றேன்னு எனக்கே தெரியலையே, எனக்கு யாரும் உதவி செய்யலையே, என் குடும்பத்தை நடத்த முடியலையே, வருமானம் இல்லையே, வசதி இல்லையே, நல்ல வேலை இல்லையே, நிம்மதி இல்லையே, குடும்பத்துல என் வீட்டுக்காரர் என்ன துன்புறுத்துறார், என்னை அடிக்கிறார், வேதனைப்படுத்துறார், எனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க இந்த நேரத்துல நீங்க கண்ணீரோடு வந்திருக்கலாம். எங்களை அழைத்த, எங்களை தெரிந்து, எங்களை உயர்த்தின ஆசீர்வதித்த தெய்வம் உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவிடத்துல வந்த முடவரா இருந்தாலும், செவிடரா இருந்தாலும், குருடரா இருந்தாலும், ஏன் மரித்து போனவர்களா இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்து அனுப்புனதை இந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவங்க வெறுமையா பாவத்தோடு, சாபத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு வரலாம். ஆனா போகும்போது எப்படி போவாங்க? சந்தோஷத்தோடு, நன்மைகளை அனுபவித்து செல்வார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேரை பார்க்கிறோம், இயேசுவை அறிஞ்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு சென்று கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள திருப்பியும் சர்ச்சில் அவங்கள பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க நிலைமை வேதனையோட தான் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இயேசுவை தவிர வேற எந்த தெய்வத்தை தேடி போனாலும் அவங்களுக்கு என்ன பெருகுமா? வேதனைகள் தான் பெருகும். அதுல சந்தேகமே இல்லை. ஒரு அம்மா வராங்க, மரிச்சு போன ஒரு பையனை கொண்டு வராங்க. போகும்போது இயேசுவை சந்திக்கிறாங்க. இயேசு இடத்துல வரும்போது அந்த பையனை உயிரோட இயேசு எழுப்புகிறார். அல்லேலூயா. 2 குருடர்கள் வராங்க, எங்களுக்கு பார்வையடைய சொல்லி ஆண்டவரிடத்துல வரும்போது இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். நீங்களும் என்ன தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்கள் தேவைகளை இன்று சந்திக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆளுங்க பேய் இருக்குன்னா கூட நம்பிடுவாங்க, மந்திரவாதி கூட நம்பிடுவாங்க, ஜோசியக்காரன் சொல்றத கூட என்ன பண்றாங்க, வானிலை அறிவிப்பு சொல்றாங்க. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரெட் அலர்ட், இந்த ஒரு வாரத்துல சென்னையே இருக்காது, காலி ஆயிடும், எல்லாம் புறப்பட்டு சென்று விடுங்க, எங்க செங்கல்பட்டு தாண்டி என்ன பண்றீங்க, போயிடுங்க, இதெல்லாம் பயமுறுத்தினாங்க. அடுத்த நாள் நல்லா வெயில் அடிச்சு. இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சுகளை கூட நம்பிடுவாங்க. ஆனா உங்களை தேடி வந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லும் போது சில பேருக்கு அவங்க நம்பிக்கையே வராது. அதுதான் வசனம் சொல்லுது, பிசாசு அவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இயேசு கிட்ட வந்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதுல ஒரு ஷார்ட்டா ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். முதல்ல ஆறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன். ஐயோ, எனக்கே நிம்மதி இல்லாம நான் வந்திருக்கிறேன், ஆறுதல் இல்லாம வந்திருக்கிறேன். என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து என்ன சொல்றாரு, உன்னை போய் கட்டணும் சனியனே,
இல்ல? இதெல்லாம் ஒரு மூஞ்சி. ஆனா கட்டும் போது எப்படி இருக்கும் அவருக்கு? என்ன சொல்லிருப்பாரு? உலகத்திலே நீ மட்டும்தான் எனக்கு தேவதை, நீ மட்டும்தான் ராணி அப்படின்னு சொல்லிதான் தாலியை கட்டுறது. ஆனா போக போக என்ன பேசுவாங்க? ஐயோ, இது என்னைக்கு என் வீட்டுக்கு வந்ததோ அன்னைக்கு என் நிம்மதியே போயிடுச்சு. இந்த நிம்மதி இல்லாத காரியத்துல எல்லாம் கர்த்தர் ஆறுதலை இன்றைக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சில பேரு புருஷன்மார்கிட்ட கேட்டு பாருங்களேன், கணவன்மார்கிட்ட, ஏங்க சார் நீங்க ஏங்க குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ குடிச்சாதாங்க எனக்கு ஆறுதலா இருக்கு. என் வீட்டுக்கு போனா அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வரும். ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, சீரியலை பார்த்துட்டு போ அப்படி ஓரமா போய் உட்காரு அப்படின்னுவாங்க. ஏய் போய் நீயே தோசையை போட்டு நீயே என்ன பண்ற சாப்பிட்டு. இந்த மாதிரி பண்ற டார்ச்சர் தாங்க முடியாத என்ன பண்றேன், போயிட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு விஜயசாந்திகள்லாம் நிறைய வீட்டுல என்ன பண்றாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பாவம் போயிட்டு இன்னொரு குவார்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டு வந்துடும் சொல்லிட்டு பாருங்க. இயேசுநாதர் இடத்துல வரும்போது நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆனா நம்ம கணவர்மார்கள் எப்படி மோசமானவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க எப்படி தவறான வழியில இருந்தாலும் சரி, அவர்கள் இடத்துல இயேசு காட்டின அந்த அன்பை காட்டி பாருங்களேன். நல்லா குடிச்சிட்டு வராரா, ஐயா சாப்பிடுறீங்களா, உட்காருங்கய்யா, தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்களேன், அவர் ஷாக் ஆயிடுவாரு. என்னடா இவ்வளவு நாள் ஒரு மாதிரி டைப்பா இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம மேல இவ்வளவு அக்கறை செலுத்துறாங்களே, அன்பு காட்டுறாங்க சொல்லி குடிக்கிறத கூட ஸ்டாப் பண்றதுக்கு அவருக்கு மனசு வரும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெருவில் நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாதான் நீ சரியாவன்னு சொல்லிட்டு இன்னும் கெட்ட வார்த்தையில சொல்லி குடிகார நாய பேய சனியனே அப்படி இப்படின்னு பேசி திட்டிட்டே இருந்தாங்களாம். அந்த மனுஷன் பார்த்தான், நீ என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு இன்னும் டபுளா குடிச்சு வீட்டுல சண்டையை போட்டாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம போராடி நம்ம பிரயாசப்படுறதுனால ஒரு மனுஷனை சரி பண்ண முடியாது. சண்டை போறதுனால ஒரு மனுஷனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. தேவன் மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர். அல்லேலூயா. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாங்களா, வேதனையா இருக்கிறாங்களா, சண்டை போடுறாங்களா, பிள்ளைங்க நிமித்தமா சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு கண்ணை மூடி நம்ம சரியாட்டா எல்லாமே சரியா. நம்ம கோபம் நமக்கு இல்லாம போயிடுச்சுன்னா, நம்ம சாந்தம் ஆயிட்டோம்னா வீட்டுல என்ன ஆயிடும், சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, நான் யார் தெரியுமா, பெரியாள். இந்த வார்த்தைகளை சொல்ற வரைக்கும் அந்த வீட்டுல சண்டையை விட்டு ஒளியவே ஒளியா. அப்போ பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய மூளை இருதயம் கேடாதான் யோசிக்குது, கிறுக்காதான் யோசிக்குது, நீதியா யோசிக்கிறது கிடையாது, நல்லதா யோசிக்கிறது கிடையாது. எனக்கு கஷ்டத்தை யார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், டபுளா கொடுப்பேன், இப்படிதான் யோசிக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை குத்தினாங்க, அவரை துப்பினாங்க, அவரை அடித்தாங்க, ஆனா சாந்தமாய் உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 வாசிங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. குடும்பத்துல நிம்மதி இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லையா, சண்டை சச்சரோட இருக்கிறாங்களா, பிள்ளைங்களை வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, பிள்ளைங்க திருமணமாகவே இல்லையே, வேலை கிடைக்கலையே, வீடு அப்படியே இருக்குன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க எந்த பாரத்தோடு இருக்கிறீங்க? ஒருவேளை வியாதி நிமித்தமா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கார் தினந்தோறும் உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பு இல்லாம, வசதி வாய்ப்பு இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம, வறுமையில சில பேர் கடன் பாரத்து நிமித்தமாய் பாரப்பட்டு கொண்டிருப்பாங்க. சில பேருக்கு நல்ல படிப்பு வரலையே, ஐயோ கல்லூரியில சேர்க்க பணம் இல்லைன்னு சொல்லி பாரத்தோடு வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தங்கச்சி இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் போன் தான். தூங்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம், ஆனா பெட்ஷீட்டுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க? ஞான புத்திசாலிங்க ஒரே சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் இந்த பொண்ணு நடந்த சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இவன் ஆறு ஆட்டத்தை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான்? அவன் ஊனமா நல்லவனா கெட்டவனா யோசிக்கிறதே கிடையாது. அவன் ஆட்டம் அவனை அப்படியே மயங்கிச்சு. அந்த அக்கா அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? உடனே சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, நீங்க சூப்பரா ஆக்ட் பண்றீங்க. அந்த ரீல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, இந்த ரீல் தான் பேரே ரீல்னு வச்சிருக்காங்க. ரீல்னா என்னது? ரியலாட்டி கிடையாது, உண்மை கிடையாது, அது நாடகம். அல்லேலூயா, ஏமாத்துறது. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அந்த பையன் பண்ற டான்ஸ் பாட்டு போட்டு இது பண்ணி அப்படியே மயங்கி எங்கேயோ இருந்த தூரத்துல இருந்தாங்க. ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம் மூலமா என்ன பண்ணிட்டாங்க? ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஒன்னு சேர்ந்து அப்பா அம்மா தெரியாம கல்யாணம் பண்ணாங்க. திருப்பி புள்ளைய பத்துட்டு அப்பா அம்மா வேணான்றாங்களா? நான் நல்லவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்கல்ல, அல்லேலூயா, சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு குடும்பத்தை நடத்தினா நான் என்ன வேணும்? பணம் வேணும். இவங்களுக்கு வறுமை வந்துச்சு போல, கடன் பாரம் வந்துச்சு போல. ரொம்ப நாள் குப்பை வண்டியை என்ன பண்ண முடியல, வண்டியை ஓட்ட முடியல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நீ சாமியாரா வேஷம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வேஷம் போடுமா. யாரு சொல்லி கொடுத்தது? அக்கா. இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணாங்கல்ல, அக்கா தான். அக்கா சாட் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா பணம் வர ஆரம்பிச்சது. பேரு மாம்சத்தை, செத்து போன மாம்சத்தை என்ன பண்றாங்க? சாமியார்னா எல்லாம் செஞ்சாதானே நம்ம ஆளுங்கெல்லாம் ஏமாறுவாங்க இல்ல? ஏதாவது ஒரு வேஷத்தை காட்டினா தானே சாமியார் சொல்லிட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி வந்தா எவனா மதிப்பீங்களா? போடா ஓரமா போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். என்ன பண்ணா? காயுடெல்லாம் போட்டு பட்டை கிட்ட நல்ல மாலை எல்லாம் போட்டு ஒரே பக்தி மயமா ஒரு ரூமுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சா புகை இதெல்லாம் கண்ணில் இல்லைலாம் என்ன ஆயிடும்? நீங்க வந்ததே அடையாளமே தெரியாம போயிடுவீங்க. அப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு பணம் வர 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 பையன் என்ன பண்ணிட்டான்? ஏன்னா லவ் தானே, ஜவ்வு தானே இது இல்ல? உண்மையா அப்பா அம்மா பார்த்தோம், உண்மையா இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணாதானே ஸ்ட்ராங்கா இருக்கும். வேஷம் போட்டு எல்லாம் ஏமாத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. பையன் என்ன பண்ணிட்டான்? லவ் ஜவ்வாயி அந்த ஜவ்வு இன்னும் 2-3 பெண்கள் மேல போய் பெண்களோட இது பண்ணி பணம் பண்ற வேலை பாருங்க. தவறான காரியங்களை செஞ்சு சாட்டிங் பண்ணாக்கா இப்ப தனியாயிட்டாங்க. தனியாயிட்டு என்ன திரும்ப பண்ணிட்டாங்க? இப்ப டிவில மீடியால சமூக வலைதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அகோரின்னு சொல்லி அவன் பார்த்தா ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிறான். பூன்னு ஊதுனாலே ஊதுவான். அவன் ஒரு சாமியாரான். சாமியாரை தேடி, ஜோசியக்காரங்கிட்ட தேடி, மந்திரவாதியை தேடி, மனுஷனை தேடி எங்க போனாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆனா இயேசுநாதரும் கிட்ட மட்டும்தான் உண்மையான ஆறுதல் கிடைக்கும். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்க பாரத்தை இன்னைக்கு சில பேருக்கு நம்ம ஆளுங்களே கிறிஸ்தவன் சொல்றவங்களே இயேசு வல்லவருங்க, என்ன இயேசு வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், சிங்கத்தின் மேலும் பேயின் மேலும். தெருவுக்குள்ள ஒழுங்கா நடக்க முடியல, இவங்க எங்க நடப்பாங்களாம்? சிங்கத்தின் மேல நடப்பாங்களாம். வேலை செய்யறதுல கால் வலிக்குதுன்னுவாங்க, இவர் யாருன்னு எங்க நடப்பாங்களாம்? பாம்பே மிதிப்பாங்களாம். அல்லேலூயா. பேச்சுதான்.
வாய் தான், வாய்ஜாலம் தான். அப்ப கவனிங்க, பாரத்தோட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, பாரம் இப்படியே தான் இருக்கும். சர்ச்சுக்கு போவாங்க, பாரம் இருதயத்தை விட்டு. சில பேரை பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் முகங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா சில பேர் முகங்களை பார்க்கும்போது, ஐயா உங்களை இல்லை மற்றவங்களை சொல்றேன். எனக்கு ஒரு நல்ல இளைய சகோதரன், ஐயா மூத்த சகோதரன், ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உள்ளங்களை படைத்த தேவ மனிதர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல உன் வார்த்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஒரு ஐயா என்ன பண்ணாரா, ரோட்ல மூட்டை சுமந்துட்டு இருந்தாரு, நடந்துட்டே இருந்தாராம். கதை தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே. அந்த வழியா மாட்டு வண்டி வந்துட்டே இருந்துதான். அந்த ஐயா ரொம்ப மூட்டை சுமந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு, ஐயா மாட்டு வண்டியில ஏறி உட்காருங்க, நான் உங்களை கொண்டு போய் விடுற இடத்துல விடுறேன்னு சொன்னார். கொண்டு போய் விடுற இடத்துல திரும்பி பார்த்தாதான் தெரியுது, இந்த மகா புத்திசாலி தலையில வச்சிருந்த மூட்டையை பத்திரமா என்ன பண்ணிக்கிறாரு, தலையிலேயே வச்சிருக்கிறார். என்ன புத்திசாலிகள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஐயா சொன்னாரு, ஐயா நீங்க சுமக்க கூடாதுன்னா என் வாகனம் சுமக்கட்டும் தான் உங்களை ஏத்துன, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களே சுமந்துட்டு வந்தீங்களே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் பேர் மக்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஏதாவது தேவை, பாரம் ஏதாவது வேணும்னா அப்பா சொக்கா பிடிச்சி ஒழுங்கா வாங்கி தெரியா, இல்லைன்னா வீட்டுக்கு. மனுஷனுடைய பாரத்தை யார் மேல வைக்கிறது? உங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பாருங்களேன், அப்பா அம்மாவை பிடிச்சி வாட்டுறாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஒரு காலத்துல அப்பா அம்மாவுக்கு சின்ன பிள்ளைங்க பயந்த காலம். இன்னைக்கு என்ன காலம், பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா நாங்க பயப்படுறோம் காலம் ஆயி போச்சு. அல்லேலூயா. நாங்க ஏதாவது அட்வைஸ் என்ற பேர்ல பேசிட்டோம்னா பட்டுன்னு அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஈஸியா சொல்றாங்க, ஓ உனக்கு என்னையா தெரியும் இந்த காலத்தை பத்தி, எனக்கு தான் என்ன பண்ணுவோம் எல்லாமே தெரியும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா, இயேசு உங்களுக்கு ஆறுதலை தருவேன். உங்க பாரத்தை இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் கண்ணீரோடு நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் கிட்ட வாழ்க்கையில நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளையை குறிச்ச பாரம், என் வேலையை குறிச்ச பாரம், எதிர்காலத்தை குறிச்ச பாரம், என் குடும்பத்தை குறிச்சு, என் வீட்டுக்கார குறிச்சு, என் மனைவி குறிச்ச பாரம். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, ஆண்டவரே இப்படிப்பட்ட கடன் பாரம் இருக்குது, கஷ்டம் இருக்கு. இந்த வார்த்தை இயேசு என்கிற நாமத்துக்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். கையில வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இயேசு கிட்ட முதல்ல வந்தா என்ன கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும்னா அல்வா கிடைக்குமா? காசு கொடுத்தா நிறைய பேர் அல்வா கொடுக்குறவங்க, அது வேற இல்ல. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா பாவ மன்னிப்பு கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு மனுஷன் பாவத்தை செய்யறான், போன்ல ஆபாசமான படங்களை பார்க்கறான், தவறான நண்பர்களோட சேர்ந்துக்கு. இன்னைக்கு வர வழியில கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நடக்குது. குடிச்சா போதையில இருந்தா கஞ்சா பழக்கம் யூஸ் பண்ணிட்டான்னா எதுல இருக்கிறவன் யாருன்னு பெரியவங்க கூட தெரியவே மாட்டேங்குது. அவங்கள அவமதிக்கிறது, அவங்கள அற்பமா நினைக்கிறது, அவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது. ஒரு டாக்டர் நேற்று போய் 7 வெட்டு வெட்டிட்டான். ஒரு குடிகாரன் என்ன பண்ணிட்டான், எல்லாம் நடந்ததுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், செய்திகளை வாசிக்கிறது தான். ஒரு வீட்டுல குடிச்ச போதில உங்க அப்பாவை என்ன பண்ணிட்டான், பணம் தரலன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு வெட்டிட்டான். முடிச்ச பிறகுதான் தெரியுது அவனுக்கு, அந்த போதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் ஐயோ அழுகுறான். என்ன பிரயோஜனம்? மனுஷனுடைய பாவத்தை நிமித்தம் அவன் வாழ்க்கையில நிம்மதியற்று அலைந்து திரிகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள், ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன ஏமாத்துறது,
மத்தவங்க மேல ஏதாவது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் பண்றது, தவறான காரியங்களை செய்கிறது, இச்சை, மனசுல தவறான எண்ணங்களை கொள்றது, இத அபகரிக்கலாமா, இவனை அடிச்சிடலாமா, இவனை அழிச்சிடலாமா, சொத்தை எடுத்துடலாமா, இந்த மாதிரி பாவங்கள் செய்கிறவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போகும், ஆசீர்வாதம் இல்லாமல் போகும், அனுபவிக்கவே முடியாது. நீங்க எத்தனை பேரை வேணாலும் சொல்லி காமிங்க, நீங்க சொல்லலாம் இல்லையே, கொள்ளையடிக்கிறவன், ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன் நல்லா தானே இருக்கிறான். உங்க காலத்துல நல்லா இருக்கலாம், காலம் கடந்து பாருங்க, நான் தைரியமா சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடாது, சில பேர் தப்பா நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பயம் வரணும், பாவம் செய்யக்கூடாதுன்ற பயம் வரணும். அண்ணா யூனிவர்சிட்டி தெரியுங்களா? எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணான்னு சொல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி காந்தி மண்டபத்தாண்ட இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தலைவர்னு கூட வச்சுக்கல. தலைவர் பேர்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தலைவர் பாருங்க நிறைய லஞ்சம் வாங்கினார் அந்த காலத்துல. ஒரு காலேஜுக்கு உங்களுக்கு சீட் கிடைக்குன்னா நீங்க உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு எந்த காலேஜ்ல நீங்க விரும்புறீங்களோ கொடுத்துருவார். இந்த மாதிரி ஊர் தமிழ்நாடு ஃபுல்லா வாங்கிட்டார். பாருங்க, மனுஷன் பாவத்தை செய்ய நிமித்தமா கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம சின்ன போய் தானே, சின்ன பாவம் சொல்லி நம்ம அசால்ட்டா கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா உன் பாவம் உன்னை பின்தொடர்ந்து உன்னை பிடிக்கும், உன்னை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாவம் செய்யற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுது. அந்த மனுஷனுக்கு பணத்துல பிரச்சனை இல்லை, லக்ஸரி கார், லக்ஸரி வீடு இன்னைக்கும் இருக்கிறார். அவர் என்ன ரிலிஜியஸ் சொன்னா இன்னும் வைக்க கேடு. பாருங்க, ஒரே ஒரு பையன் இன்னைக்கு வரைக்கும் வாய் பேச முடியாது, இன்னைக்கு வரைக்கும் தெளிவா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இப்ப இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவத்தை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு தவறான வழியில போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அது செஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதோட தண்டனை அனுபவிக்கும் போது அவங்களால தாங்கவே முடியாது. அழுது கண்ணீர் வடிப்பாங்க, வேதனைப்படுவாங்க, நொறுங்கி போவாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் சாபம், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் துக்கம், அவங்க வாழ்க்கை முன்னேறாதபடிக்கு என்ன காரணம்? ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய ஊழியக்காரங்க தலை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் நடக்கல? பாவங்கள் மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். வசனம் சொல்லுது, வாசிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 9:6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, கவனிங்க, பூமியிலே உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய, இந்த உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு மட்டுமே. சொல்லுங்க, யாரு? எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு விடுவிக்கிற, உங்க பாவத்தை மன்னிக்கிற இயேசு மட்டுமே. பாருங்க, பாவத்தை மன்னிக்கும்படி மனுஷன் என்ன பண்ற? தான தர்மங்களை செய்யறான். இயேசு அறியாதவங்க, ஆனா விமோசனம் இல்ல, அவங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியல. கோழிய பலி செலுத்துறான், ஆட பலி செலுத்துறான் பாவ மன்னிப்பு பெறதுக்காக. பாவ மன்னிப்பு பெறதுக்காக முட்டி போட்டே வேளாங்கண்ணிக்கு போறாங்க. பாவ மன்னிப்பு பெறதுக்காக நடந்தே, வாகனத்துல போகாம 100-200 கிலோமீட்டருக்கு மலை பிரதேசங்களுக்கு போறாங்க. மனுஷன் தன் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாதா அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க.
உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், துரோகம் செய்திருந்தாலும், அநியாயம் செய்திருந்தாலும், அக்கிரமம் செய்திருந்தாலும், யாருக்கு விரோதமாவது வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும், உங்க வாழ்க்கையுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாம் விடுதலையோடு, நல்ல பரிசுத்தத்தோடு, நல்லவர்களாக, நீதிமான்களாக, நியாயவான்களாக வாழும்படிதான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் பிறக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு பார்க்கும்போது அவர் நீதிமானாய் வாழ்ந்தார், உத்தமனாய் வாழ்ந்தார். நம்முடைய வாய் நீதியை பேசணும், பொய் பேசக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, பொய் பேசுறவங்க வாய்க்கு போஜனம். ஆனா அவங்களுக்கு தான் நிறைய இன்னைக்கு பிரியாணியே கிடைக்குது. 65 எல்லாமே அவங்களுக்கு தான் பயங்கரமா கிடைக்குது. ஆனா ரொம்ப நாள் அது வண்டி ஓடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இதே தரையில இன்னைக்கு 10 மணிக்கு தூங்குற நேரத்துல தூங்குனா நமக்கு தூக்கம் வரும். ஆனா ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், பணக்காரனுக்கெல்லாம் என்ன வராது. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு உதாரணத்துக்கு சொல்றேன், நல்ல ஒரு கேசரியோ, ஸ்வீட்டோ, ஐஸ்கிரீமோ, ஜூஸோ, பழமோ, பிரியாணியோ கொடுத்தா நீங்களும் நானும் நிம்மதியா என்ன பண்ணுவோம், ஃபுல் கட்டு கூட என்ன பண்ணுவோம், அடிப்போம். பணக்காரனால ஐயோ சுகர், ஐயோ பிபி. காரணம் என்ன? பாவத்தின் நிமித்தமா வியாதிகள் வருகிறது. ஆனா இந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிடணும். ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்யக்கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நான் நீதிமானா வாழணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? என் கண்ணு நல்லதை பார்க்கணும். முடியாது, கஷ்டம் தானம்மா. போன் விட்டுருமா? இங்க ஈஸியா பேசலாம். இனி நான் பெர்ஃபெக்ட்டா வாழ போகிறேன். அடுத்தது காத்திருக்கு சோதனை. நிறைய வாலிப பிள்ளைங்க போதைக்கு, கஞ்சா பழக்கத்தை, குடிக்கு விடமாட்டேன் இல்ல, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, நீ சத்தியமா குடிக்க மாட்டேன்னுவான். அடுத்த நாள் என்ன பண்ணுவாரு? குடிச்சிட்டு வந்திருப்பாரு. ஆனா மனுஷனுடைய பலவீனத்தை, முடியாமைய நம்மளால முடியாது. ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கங்க, நம்மளால பெர்ஃபெக்ட்டா வாழவே முடியாது. நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நான் நினைச்சா எல்லாம் சாதிச்சிருவேன் அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு காரியம், இயேசுவால, ஆவியானவரால மட்டும்தான் முடியும். நம்ம கருத்தை உயர்த்தி நம்ம இருக்கிற இடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் கருத்தை பிடித்து நடத்தும், என்னை பரிசுத்த பாதையில் நடத்தும், நீதியின் பாதையில் நடத்தும். எங்க வாழ்க்கையெல்லாம் வாலிப வயசுல எத்தனையோ காரியங்கள் வரும். நான் இந்த மாதிரி என்னுடைய இதெல்லாம் யூடியூப்ல பாருங்க, சாம் ரஞ்சித் அப்படின்னு இருக்கும். ஏகப்பட்ட ஊழியத்துல இந்த மாதிரி நான் வாசித்திருக்கிறேன். பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கடந்த 25 வருஷமா எத்தனை சோதனைகள் வரும் தெரியுமா? சோதனை மனுஷனா பிறந்தோம் எல்லாருக்குமே சோதனை இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நோயே இல்லை, அதுவே இல்லை. மனுஷன் மாம்சம் இருக்கிற வரைக்கும் நோய் சொல்லுவாங்கல்ல, மூக்குன்னு இருந்தா என்னன்னு இருக்குமா, சளின்னு ஒண்ணு இது வரும். அல்லேலூயா. இப்ப மனுஷனா பிறந்தா பாவம் செய்வோம். ஆனாலும் கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களை மன்னிச்சு அவங்களை புது மனுஷனா கர்த்தர் மாத்துறார். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தா அருவருப்பா இருக்கும். எங்களுக்கு சினிமா தியேட்டரை பார்த்தா அருவருப்பா இருக்கு, ஒயின் ஷாப்பை பார்த்தா அருவருப்பா இருக்கு, போதை இந்த மாதிரி குடிச்சிருக்கிறவங்களை பார்த்தா அருவருப்பா இருக்கு, கெட்ட வார்த்தையில பேசுறவங்களை பார்த்தா அருவருப்பா இருக்கு. காரணம் என்னன்னா,
இங்க நாங்க இல்ல, எங்களுக்குள்ள இயேசு வாழ்கிறார், ஆவியானவர் வாழ்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த சரீரத்தை கெடுக்கிறதுக்கான விரும்ப மாட்டார். கேன்சர், கட்டி, ஹார்ட் அட்டாக், பிபி, நுரையீரல் பிரச்சனை என்ன? எதனால? குடிக்கிறதுனால, ஸ்மோக் பண்றதுனால. தெரிஞ்சே குடிக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலி. அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நம்ம ஆண்டவர் நம்மளை நீதியின் பாதையில அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, இயேசுவிடம் வந்தா மூணாவது என்ன கிடைக்கும்னா சந்தோஷம் கிடைக்கும். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? டைமே தெரியாம பேசிக்கிறேன் பாருங்க, சுருக்கமா முடிச்சிடலாம். மூன்றாவது காரியம், இயேசு கிட்ட வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். 2 பேரு கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆயிட்டு 10 வருஷத்தை தாண்டிட்டாங்க. 10 வருஷம் தாண்டிட்ட பிறகு மனைவிக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னா, இந்த தோஷம்னு சொல்றாங்களே, இந்த தோஷம்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. உடனே கணவர் கிட்ட போனாங்க. கணவர் கிட்ட கேட்டல, ஏங்க எனக்கு ஒரு டவுட், தோஷம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்காரர் என்ன பண்ணாரா, அவனை கிணத்து பக்கத்துல கூட்டு போனான். கிணத்தாண்ட உட்காந்துல சொன்னாராம், இந்த கிணத்துக்குள்ள நீயே விழுந்தா சொன்னாரா. அதாவது இந்த கிணத்துக்குள்ள இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து இருக்கிறோம். இந்த கிணத்துல நான் உன்னை தள்ளி விட்டேன்னா அதுதான் எனக்கு தோஷம். தோஷம் பிடிச்சிருக்குன்னு, சனியை பிடிச்சிருக்குன்னு, அந்த தோஷம் தான். சில பேர் சொல்லுவாங்க தோஷம் கழியணும், தோஷம் நீங்கணும் சொல்லிட்டு மாட்டை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்கள்லாம் நம்ம இந்தியாவில தான் இருக்கிறாங்க. புதுசா வீடை கட்டினவங்க கூட நடுவர் வீட்டுல இருக்க மாட்டான், என்னதான் இருக்கும். ஆமா. அப்போ அவர் சொன்னாரா, நானா தள்ளி விட்டா எனக்கு பிடிச்சிடும் தோஷம், ஆனா நீயே விழுந்தனா சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனிங்களேன், இன்னைக்கு கல்யாணம், சினிமா தியேட்டரு, மெரினா பீச், மாலு, நல்ல ஒரு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வர சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஒரே மேக்கப் தான், ஒரே சென்ட் தான், ஒரே ட்ரெஸ் சூப்பரா போட்டுட்டு என்ன பண்றாங்க, கிளம்பிடுவாங்க. படத்தை முடிச்சுட்டு வரும்போது, பீச் ரிட்டர்ன் வரும்போது, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரும்போது அவங்க மூஞ்செல்லாம் எப்படி ஆயிடும், சோகம் ஆயிடும். அப்படியே தலையில பூசின எண்ணெய் எல்லாம் எங்க வந்திருக்கும், மூஞ்சில வளைஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த உலகம் தருகிற சந்தோஷம் டெம்பரவரி தான், அந்தந்த நேரம் மட்டும்தான். இல்ல சீரியல், ஒரு கூத்த கேளுங்களேன், நடந்த கதை. வீட்டுல டிவி சீரியல், இன்னைக்கு நிறைய பேரை சீரியல் பிசாசு கூட பிடிக்கல, ஆனா அந்த சீரியல் பிடிச்சி நிறைய குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்குது. புருஷனும் மனைவியும் பிள்ளைங்களும் டிவியில சீரியல் டெய்லி பார்ப்பாங்களாம். ஒரு திருடன் வந்தானா, திருடன் வந்துட்டு எல்லாம் மும்முரமா எதுல இருக்கிறாங்க, சீரியல்ல பாத்துருக்கா சொல்லிட்டு அவன் ஓரமா போயிட்டு பீரோல இருக்கிற தங்கம், பணம், துணிமணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிட்டானா. இதுல ஒரு வெக்கக்கேடு என்ன தெரியுமா, சீரியல்ல 2ஆம் கல்யாணம் கட்டினவன் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ரியாலிட்டி உண்மையா இருந்து டிவில பாக்குறான் பாருங்க, அந்த புருஷனும் மனைவியும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த அழுகுறத பார்த்து அவனுக்கு சந்தோஷமாச்சு, அவன் எல்லாத்தையும் வாய்ட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டான். இன்னைக்கு பாருங்க, உண்மையான சந்தோஷத்தை தேடுறதை விட்டுட்டு பொய்யான சந்தோஷம். சினிமா பார்த்தா சந்தோஷம், சீரியலை பார்த்தா, நடிகர்களை பார்த்தா சந்தோஷம், தலைவர்களை பார்த்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனுஷங்க என்ன பண்றாங்க, மனுஷன் பின்னாடி போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மனுஷனை தேடி போனா சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தராத
தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நான் வைக்கிறேன், உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான கிறிஸ்தவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க பணம் இருந்தாலும், இன்னும் நம்ம பாஷையில புரியுற மாதிரி சொல்ல போனாலும், இன்னைக்கு ரீசார்ஜ் ஆகி இன்னைக்கே முடிஞ்சு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல பணம் இல்லாம இருந்தாலும், என்னதான் போனை போட்டு ஏய் சீக்கிரமா எனக்கு ரீசார்ஜ் பண்ணு, என்னால ரீசார்ஜ் பண்ணாம போனை பார்க்காம இருக்க முடியல, யார் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறாங்க தெரியல, எனக்கு இருதயம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெடிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் இல்லைன்னாலும், ஒரு தனியா சாப்பாடே இல்லாம தனிமையா இருந்தாலும், ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு எப்பவுமே சந்தோஷ சமாதானம் கூடவே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் வறுமை வந்தாலும் கடன் கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். யெகோவா ஷாலோம். சொல்லுங்க, யெகோவா அப்படின்னா என்னது? ஒரு கதையை சொல்லட்டுமா? சரிப்பா சொல்லிட்டு நான் முடிச்சு, ரொம்ப நேரம் எனக்கு நேரம் தேவைப்படுதானா நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஆராதனை பண்ற நேரத்தில் கீபோர்டு டாயிங் அப்படியே வாசிக்க அவரு அடி இடி மின்னெல்லாம் கொண்டு வந்து ஆராதனை பிடிச்சுக்கிட்டு போகுது. ஆராதனை வல்லமை ஆவியானவர் இறங்கட்டும், அக்கினி அபிஷேகம் அப்படி இப்படின்னு நல்ல துதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் glory 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 சொல்லுவாங்கல்ல glory to God glory to God glory to God. பாவம் உங்களை மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு வயசான அம்மா, ஏய் glory வீட்டுக்கார் ரொம்ப நாள் காணாம போயிருந்தாடி, அவர் வந்துட்டாராண்டி, ஊழியக்காரர் சொல்றாடி அப்படின்ட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுக்கு சந்தோஷ சமாதானம் நிரந்தரமா வேணும்னா இயேசுவை விட்டா வழியே கிடையாது இந்த உலகத்துல. அல்லேலூயா. உங்க குடும்ப சமாதானமா இருக்கணுமா, உங்க கணவர் சமாதானமா, நீங்க சமாதானமா இருக்கணுமா, வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணுமா, இயேசு நாதர்கிட்ட மட்டும் வந்தாதான் சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அதை விட்டா வேற எங்குமே வழி இல்லை. ரட்சிப்பதற்கு வேறு உலகத்துல வேற வழியே இல்ல. அல்லேலூயா. அடுத்தது 4வது பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுவிடம் வந்தா அடுத்தது என்ன தருவார்னா, அழியாத ஜீவனை கொடுப்பார். ஒரு குரங்கு சொல்றான், ஏன்னா குரங்கு பத்தி பேசணும், குரங்காதான் இருக்கணும். அந்த குரங்கு சொல்லுது, மனுஷன் எதுல இருந்து வந்தானா, குரங்குல இருந்து வந்தான். அப்ப நான் அவனை குரங்குன்னு தானே சொல்லணும். நம்ம குரங்கு மாதிரி யாருக்கு உங்களை குரங்குன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஐயோ என்ன குரங்குன்னு சொல்லிட்டேன், ஐயோ இன்னைக்கெல்லாம் பரவசமா இருப்பேன்னு சொல்லி நீங்க சந்தோஷமாவா இருப்பீங்க? யாரை பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டேன்? நீ தாண்டா குரங்கு, உங்க அப்பா தாண்டா குரங்கு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதுதான் நானும் சொன்னேன். பாருங்க, மனுஷனை ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அழகா படைச்சார், வானத்தையும் பூமியை அழகா சிருஷ்டித்தார். 5 நாட்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6வது நாள் மனுஷன் என்ன பண்ணாரு, ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி நம்மளை உருவாக்கினார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப கவனிங்க, அந்த மனுஷ குரங்கு வந்தான்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம மரிச்சிட்ட பிறகு வேற ஒரு ஜென்மன்னு ஒண்ணு இருக்குன்னுவாங்க. அந்த ஜென்மத்துல நீ பலியா பிறப்ப. கோபம் வருமா? வரணுங்க, நமக்கு வரணுமா வரக்கூடாதா? நாயா பிறப்ப. ஏன் புருஷனை நாய் மாதிரி கத்திட்டே இருந்திய? இல்ல புருஷனாரும் மனைவியே திட்டிட்டே இருந்தாங்களே? இல்ல 2 பக்கமும் பேசுவோம்ல. யார் கதை நமக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு கதை இருக்கும் வீட்டுல. இல்ல கவனிங்களா, நீ பூனையா பிறப்ப, யானையா பிறப்ப அப்படிலாம் ஒரு கூட்டம் இன்னைக்கு நம்பிட்டு இருக்கு. மனுஷன் செத்துட்ட பிறகு இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு சொல்லி பைபிள் ஒருபோதும் அதை அனுமதிக்கவே இல்லை. மனுஷனா பிறந்த ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும், பின்பு நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தர் நம்மள உயிரோட என்ன பண்ணுவாரு, சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கல்லறையில நம்மள உங்களை சொன்னா எப்படி என்ன சொல்லிக்கிறேன், எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? என்ன சொல்லும் போது நான் மனுஷன்னு வச்சுக்கல, என்ன கல்லறையில கொண்டு போய் வச்சிட்டாங்கன்னா நான் 100 வருஷமோ 1000 வருஷமோ எவ்வளவு வருஷம் இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் தான் நான் கல்லறையில இருப்பேன். கிறிஸ்தவங்களுக்கு இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.
கர்த்தருக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களை ஆண்டவர் முதலாவது உயிரோட கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 3:16 நமக்கு தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் மரிச்ச பிறகு ஒரு வாழ்க்கையை ஒருவரால கொடுக்க முடியும்னா அது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை அறிந்தவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் சொல்லுது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை வார்த்தைகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன், 10ஓட 11வது அவர் தெய்வம், இந்த தெய்வமும் நான் வணங்குறேன், அந்த தெய்வத்தையும் வணங்குறேன், இயேசுவையும் வணங்குறேன், இந்த சாக்கு போக்கு இந்த கதெல்லாம் இயேசு கிட்ட நடக்காது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு அப்பா இருக்கிறது தான் நல்லது. ஊர்ல இருக்கிற பாக்குறவங்க எல்லாரையும் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வந்தா வீட்டுல இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க? துரத்தி விட்டுருவாங்க. ஏண்டா குத்துக்கல்லு மாதிரி இங்க ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது நீ எவரையோ போயிட்டு அப்பான்னு சொல்றிய. அதே கோபம் தானே ஆண்டவருக்கு வரும். அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அன்பான தாய் தகப்பன்மார்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு, இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பிறகு நீங்கள் பரலோகம் செல்ல இயேசுவால மட்டும்தான் முடியும். ஒரு இன்னொரு வாழ்க்கை தர இயேசுவால மட்டும்தான் முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். இருக்கடங்கள்ல, வீடுகள்ல நீங்க எப்பவுமே இயேசுவை நீங்க நம்பி வரணும். இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை தேடணும். நீர் மாத்திரமே என்னை ரட்சிக்க வந்தவர், நீர் ஒருவரே என் பாவத்துக்காய் சிலுவையை சுமந்தவர், நீர் ஒருவரே எனக்காய் ரத்தம் சிந்தி மரித்தவர், நீர் ஒருவரே எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிடலாமா? கடைசியா 5வது ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படியே முழங்கால் படி. நீங்க சேர்ல இருக்கிறவங்க அப்படியே எழுந்திருங்க. எழுந்திருந்து அப்படியே கண்களை மூடி லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் அப்படியே சொர்க்கம் போயிட்டாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கலாம், தூங்கத்துல இருக்கலாம், எழுப்பி விடுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க சொர்க்க வாசல் திறக்கும் வருஷத்துல ஒரு வாட்டி. ஆனா இன்றைக்கு உங்க மன கண்க திறக்கப்படுறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளை நிம்மதியாய் மகிழ்ச்சியை கத்தர் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த விடுதலை தேவை? எத்தனை பேர் நான் கட்டப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்கிறேன்? எத்தனை பேர் நான் பாவத்தோடு வந்திருக்கிறேன்? எத்தனை பேர் நான் வியாதியோடு வந்திருக்கிறேன்? எத்தனை பேர் நான் துக்கம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கிறேன்? எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறேன்? என் வீட்டுல சந்தோஷம் இல்ல பிரதர், என் வீட்டுல பிரச்சனை பிரதர், நான் வீட்டுக்கார் குடித்து குடித்து துன்புறுத்தினார் பிரதர். எத்தனை பேர் நீங்க கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? உங்க கண்களை மூடுங்க, வாயை திறந்து கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவர் என்று சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா
வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை விடுவிக்கிற நேரம், ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிற நேரம். ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ஓ ரேபாலாபா சந்தரபா. ஓ ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராகப்பா. ஒவ்வொருவரோடு நீ பேசுறதுக்காக, ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைப்பட்டதற்காக, ஆண்டவர் யாரெல்லாம் விடுதலை இல்லாமல் வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே வாழ்க்கையில விடுதலை வேணும்னு சொல்லி, ஆண்டவரே வீட்டுக்கு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. ஓ வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே ஓ கையை உயர்த்துங்க. யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கிறீங்க, உங்க வியாதி இருக்கிறதுல கைகளை வைத்து இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என்னை குணமாக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, 8 வயசா இருக்கும் போது இந்த டாக்டர் சொன்னாங்க, உனக்கு வந்திருக்கிற வியாதி கொஞ்ச நாள்லயே நீ சீக்கிரமா மரித்து போவான்னு சொன்னாங்க. ஆனால் இன்று நான் இயேசுவை பிடித்துக் கொண்டேன், இயேசுவை நம்ப ஆரம்பிச்சேன், இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். அந்த இயேசு இன்றைக்கு உயிரை கொடுத்து, ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். இதே இயேசு உங்க வாழ்க்கையில வியாதியை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் ஓ அற்புதமான வாழ்க்கையாய் யூஸ் அண்ட் த்ரோவர் கர்த்தர் யூஸ்ஃபுல்லான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற வல்லமையான தேவனா இருக்கிறார். கைகளை வைத்து இயேசுவே என்று எனக்கு இறங்கும் ஆண்டவர், இயேசுவே எனக்கு இறங்கும், என் வீட்டுல வாரும், என் உள்ளத்துல வாரும், என் ஏரியால வாரும், என் வேலை இடத்துல வாரும், என் குடும்பத்துல வாரும், என் பிள்ளைகளை ரட்சியும், கண்ணரை ரட்சியும் ஆண்டவர். எத்தனை பேர் விரும்புற கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே முன்பாக வரை வந்தீங்கன்னா ஜெபம் பண்ணி படிக்க பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த இயேசு தேவை, அப்படியே நீங்க அப்படியே கையில உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், இந்த இயேசு எனக்கு போதும், இந்த இயேசு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தானே நான் நம்புறேன்னு சொல்றேன். எத்தனை பேர் கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்துறீங்க, அப்படியே முன்பாக வந்துவீங்களா, உங்களுக்கு விசேஷமா ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுவிக்க போகிறார், ஆண்டவர் உலகத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்துல கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா, முன்பாக வாங்க, ஓ முன்பாக வாங்க, வெட்கப்படாதீங்க. ஓ ஹalleluya. எல்லா கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவை சந்திக்கிற ஒரு நேரம், இயேசுவை விடுவிக்கிற ஒரு நேரம், இயேசுவை சமாதானத்தை தருகிற நேரம், இயேசுவை ஆதரவுப்படுத்துகிற நேரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஊழியக்காரங்க உங்க மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ண போறாங்க. ஆண்டவரே ஆமென். ஹalleluya. எல்லாரும் முன்னாடி வாங்க. எத்தனை பேர் நீங்க கை தூக்குறீங்க? ஆண்டவரே எல்லாரும் இவங்களுக்கு நேரா கை தூக்குங்க. ஆண்டவரே இவங்களை விடுவிப்பாராக. இயேசு என்னும் நாமத்தினாலே, இயேசு என்னும் நாமத்தினாலே இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் விலகட்டும், இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் நோய் விலகட்டும், இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நோய்கள் விலகட்டும், தடைகள் விலகப்படட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, துஷ்டர்களை விட்டு விலகி போவானாக. யாரெல்லாம் கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கிறார்கள், வேதனை நீங்கி சுகமா இருக்க பண்ணுகிறார்கள். கையில தட்டி